ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டே 3 ஆஃப் போலார் பேரட் ப்ரீடிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா போலார் பேரட் மேல் ஃபீமேல் சண்டை போட்டுச்சு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா சண்டை எதுவும் போடல. இன்றைக்கி நான் சும்மா அந்த டப்பா எடுத்து பார்த்தா உள்ளே எக் லே பண்ணியிருந்துச்சு. நான் பண்ண மாதிரி யாருமே இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேங்க்கில் வச்சுருந்தா மட்டும் நீங்கள் கீழே லைட் அடித்து குனிஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு பாண்ட் செட்டப் பண்ணியிருந்தீங்க, இல்லை நீங்கள் வச்ச பாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வியூ இல்லை, ஸோ எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு வியூ தெரியும்னா தயவு செஞ்சு எடுத்து பார்த்துடாதீங்க. ஏன்னா இது மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை பயத்தில் எக்கை சாப்பிட்ரும். ஸோ யாருமே இது மாதிரி பண்ணிடாதீங்க. நான் பண்ண தப்பை இது நான் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லி தான் எடுத்து காட்டியிருக்கேன். பேர் செட் ஆன ஒரு 3rd டே இல்லை 4th டேவே அது எக் லே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யாருமே எடுத்து பார்க்காதீங்க. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் செட் பண்ணும் போதே நீங்கள் பார்க்குற மாதிரி அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க அந்த பாட்டை. இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த 2 நாளில் அது எக்கு ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். 2 to 3 டேஸில் எக்கு ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் வரைக்கும் அது எக்ஸாக கன்சியூம் பண்ணிட்டு எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காது. டோட்டலாக ஒரு 6 டேஸ்க்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. 5 to 6 டேஸ்க்கு நம்ம எதுவுமே ஃபீட் பண்ண தேவையில்ல. அதேமாதிரி நம்ம டிஸ்டர்பும் பண்ண தேவையில்ல. மார்னிங் நைஸாக வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு மட்டும் ஃபீட் பண்ணிட்டு போனால் போதும். நான் 6 டேஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.